வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சத்து மாவு எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சத்து மாவு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 24 வகையான பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக சட்டியில் வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ராகி 125 கிராம் எடுத்துக்கோங்க. ராகி சிறுதானிய வகையை சேர்ந்தது. இதில் கால்சியம், அயன் மற்றும் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. இரத்த சோகை வராமல் தடுக்குது. எலும்புகளுக்கு நல்ல வலிமையை தருது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பேப்பர் அல்லது ஒரு அகலமான தட்டில் போட்டு ஆற வைங்க. அடுத்ததாக 50 கிராம் கொள்ளு எடுத்துக்கோங்க. இதை நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கொள்ளு சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தருது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க டயட்டில் கொள்ளை நல்லா சேர்க்கலாம். கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இதை இப்போ தட்டில் தட்டிடுங்க. அடுத்ததாக 50 கிராம் கம்பை சட்டியில் எடுத்துக்கோங்க. இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துருங்க. கம்பும் ஒரு சிறந்த சிறுதானிய உணவாக இருக்குது. இதில் இரும்பு, பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிக அளவில் இருக்குது. இரத்த சோகை வராமல் தடுக்குது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது. இப்போ இதையும் ஒரு தட்டில் மாற்றிருங்க. அடுத்ததாக 50 கிராம் வெள்ளைச்சோளத்தை பேனில் போட்டு வறுத்துக்கலாம். வெள்ளைச்சோளம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக இருக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. எலும்புகளுக்கு பலத்தை தருது. நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை தருது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த வெள்ளைச்சோளத்தை டயட்டில் சேர்க்கலாம். செரிமானத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பேனில் 25 கிராம் பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பாசிப்பயிரில் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிக அளவில் இருக்குது. செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுக்கு இதை டயட்டில் நல்லா சேர்த்துக்கலாம். உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களும் இதை டயட்டில் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். அடுத்ததாக 50 கிராம் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கருப்பு உளுந்தில் அயன் கண்டென்ட் அதிக அளவில் இருக்கிறனால இரத்த சோகை வராமல் தடுக்குது. கருப்பு உளுந்தில் கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிறனால எலும்புகளுக்கு வலிமையை தருது. ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்கிறனால மலச்சிக்கல் வராமல் தடுக்குது. செரிமானத்தை மேம்படுத்துது. இதையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஆற வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 50 கிராம் கோதுமை எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கோதுமையில் ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சி இருக்கிறனால மலச்சிக்கல் வராமல் தடுக்குது. புரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கு. பிளட் சுகர் லெவலை பேலன்ஸாக வச்சுக்கிட ரொம்பவே உதவியாக இருக்குது. இப்போ இதையும் ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற விடுங்க. அடுத்ததாக ஒரு பேனில் ப்ரௌன் கலர் அரிசி 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த அரிசி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நார்ச்சத்து நிறைவாக இருக்குது. இரும்புச்சத்து, மெக்னீசியம், துத்தநாகம், பாஸ்பரஸ், செலினியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இதையும் நல்லா வறுத்துருக்கலாம். நல்லா அரிசி பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஆறட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் கவுனி அரிசி 50 கிராம் எடுத்துக்கோங்க.
அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கவுனி அரிசியில் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கிறனால எலும்புகளுக்கு வலுவை தருது. ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்கிறனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை டயட்டில் நல்லா சேர்த்துக்கலாம். இதய நோய், பக்கவாதம், நீரிழிவு நோய் போன்ற ஆபத்துக்களை குறைக்கும் தன்மை இந்த அரிசிக்கு இருக்குது. அடுத்ததாக 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கிங்க. ஜவ்வரிசி நல்லா சூடேறிச்சுன்னா படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். ஜவ்வரிசியில் புரதம், கால்சியம், அயன், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைவாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை தருது. இப்போ இதையும் ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக 50 கிராம் வறுத்த நிலக்கடலையை எடுத்து லேசாக சூடேற்றி எடுத்துக்கோங்க. இதில் உள்ள சத்துக்கள் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, எலும்புகளுக்கு ஒரு வலிமையை தருது. இதையும் ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக 50 கிராம் கருப்பு சுண்டலை வறுத்து எடுத்துக்கலாம். சுண்டலில் புரோட்டீன் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. அயன், விட்டமின்ஸ், பொட்டாசியம், ஃபைபர் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறனால உடலுக்கு தேவையான ஆற்றலை தருது. இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 50 கிராம் மக்காச்சோளத்தை எடுத்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மக்காச்சோளத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைவாக இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துது. இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இரத்த சோகை வராமல் தடுக்குது. கண் பார்வையை மேம்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. வாரில் மாற்றிருங்க, ஆறட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 50 கிராம் சோயா எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. சோயாவில் புரதச்சத்து அதிக அளவில் இருக்குது. இதய நோய், புற்றுநோய், எலும்பு தேய்மானம் போன்ற ஆபத்துக்களை குறைக்க ரொம்பவே உதவியாக இருக்குது. இதையும் நல்லா வறுத்துட்டு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஆறட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 50 கிராம் குதிரைவாலி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள் மற்றும் உடல் எடையை குறைக்க நினைப்பவங்களுக்கு ஒரு நல்ல உணவாக இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. புரோட்டீன், கால்சியம், அயன், விட்டமின் ஏ, பி, சி, டி, கே போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 50 கிராம் திணை எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சுக்கோங்க. திணை ஒரு சத்தான சிறுதானியமாகும். இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து மற்றும் விட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. செரிமானத்தை மேம்படுத்துது. மலச்சிக்கலை தடுக்குது. குடல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்குது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ரொம்பவே உதவியாக இருக்குது. வறுத்த தினையை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 50 கிராம் வரகு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. வரகு ஒரு சத்து நிறைந்த சிறுதானியமாகும். பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியாக இருக்குது. உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி தருது. உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வரகை அவங்களோட டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ வறுபட்ட வரகை ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 50 கிராம் வெள்ளை எள் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து ஆற வச்சுக்கோங்க. வெள்ளை எள்ளில் ஊட்டச்சத்துக்கள் நிறைவாக இருக்குது. ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 போன்ற கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. கால்சியம் அதிக அளவில் இருக்கிறனால எலும்புகளுக்கு வலிமையை தருது. இப்போ வறுத்த எள்ளை தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக 50 கிராம் பொரிகடலையை ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கலாம். பொரிகடலையில் அயன், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. ஒரு கைப்பிடி அளவு பொரிகடலையை தினமுமே நம்ம சாப்பிடும்போது
நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே பெறலாம். அடுத்ததாக 50 கிராம் வெள்ளை அவுல் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை அவுல் நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. அது மாதிரி 50 கிராம் சிவப்பு அவுலையும் வறுத்து எடுத்துக்கலாம். சிவப்பு அவுல் நார்ச்சத்து மிக்கதாக இருக்குது. விட்டமின் பி, கால்சியம், ஜிங்க், அயன், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எலும்புகளுக்கு வலிமையை தருது. கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது. இப்போ சிவப்பு அவளையும் ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக 30 கிராம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைவாக இருக்குது. மெக்னீசியம், காப்பர், ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கு. இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. வறுத்த முந்திரி பருப்பை ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 30 கிராம் பாதாமை வறுத்து எடுத்துக்கோங்க. பாதாமில் விட்டமின் இ, மெக்னீசியம், ஃபைபர் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஹார்ட் ஹெல்த்துக்கும் பிரெயின் ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்குது. வறுத்த பாதாமை நம்ம தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக 30 கிராம் பிஸ்தாவை எடுத்துக்கோங்க. இதை ஓடை நீக்கி எடுத்துக்கோங்க. பிஸ்தாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைவாக இருக்குது. புரோட்டீன் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது நல்லா உதவியாக இருக்குது. வறுத்த பிஸ்தாவை ஒரு ட்ரேயில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா ஜாமானுமே நல்லா ஆறணும். மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். சத்து மாவு அரைச்சி வரும்போது ரொம்ப சூடாக இருக்கும். அதை தட்டிலையோ பேப்பர்லேயோ பரப்பி வச்சு நல்லா ஆற வைங்க. நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு நீங்கள் தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி 10 நிமிஷம் கிண்டிங்கன்னா ஆரோக்கியமான கஞ்சி ரெடி ஆயிரும். நீங்கள் அதில் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சத்து மாவு கஞ்சை 1 வயசு குழந்தைகளில் இருந்து வயசான பெரியவங்க வர எல்லாருமே இந்த கஞ்சியை குடிக்கலாம். குறிப்பாக வயதுக்கு வந்த பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் எல்லோருமே அவங்களோட டயட்டில் இந்த கஞ்சியை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கஞ்சியை டயட்டில் தினமுமே சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சத்து மாவை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.